எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பை சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் சமையலில் கில்லாடிகளாக இருந்தாலும் கேஸ் அடுப்பை சுத்தம் பண்ணுற சமயத்தில் பெரிய சோம்பேறிகளாகவே இருப்போம். அது ரொம்பவே ஒரு அலுப்பான விஷயமா இருக்கும். நம்ம சமைக்கும் போது ஒரு சில விஷயங்களை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். கேஸ் அடுப்பை நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு கேஸ் அடுப்பு எப்போதுமே நல்லா பளபளன்னு நீட்டாக பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கும். அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி கேஸ் அடுப்பு சுத்தம் பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே சட்னி சாம்பார்லாம் தாளிக்கிற சமயத்தில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்போம். அந்த கடுகு கருவேப்பிலை போட்ட உடனே சடச்சடன்னு தெரித்து கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே ஆயில் அப்படி ஸ்ப்ரெட் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கடுகு கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு பிளேட் எடுத்து கடாயை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதனால் உங்களுக்கு கேஸ் அடுப்பு எண்ணெய் பிசுப்பு ஆகவே ஆகாது. அப்படியே அந்த எண்ணெய் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது எல்லாமே அந்த தட்டிலே ஸ்ப்ரெட் ஆகிரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கடுகு கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிருக்கும். உடனே செகண்டில் டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ நம்ம கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதனால் கேஸ் அடுப்பு வந்து சீக்கிரம் பிசு ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி லைஃப்க்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்ம சமைக்கிற சமயத்தில் கரண்டி போட்டு சமைச்சிட்ருப்போம். சமைக்கிற அவசரத்தில் என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று கரண்டியை அப்படியே அந்த கடாயிலே வச்சுருவோம். இல்லை அப்படின்னா அதை டக்குன்னு நம்ம கேஸ் அடுப்பு மேலே வைப்போம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பு சீக்கிரமாகவே அழுக்காயிரும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்காகவே தனியாக பிளேட்டு விற்றுட்ருக்கு. அதெல்லாம் அமேசானில் விற்கிதுன்னு வாங்குவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு அழுக்காகாமல் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து டக்குன்னு அடுப்பில் கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் அடுப்பு அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்ம சமையலுக்கு கருவேப்பிலை பயன்படுத்துவோம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா தண்ணியில் அலசிட்டு தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அலசி வச்சுருக்க கருவேப்பிலையை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக காட்டன் கிளாத்லாம் வச்சுருப்போம்ல, அந்த கிளாத்தில் அதில் இருக்கிற ஈரத்தன்மையை நல்லா தொடச்சிருங்க. எதுக்காக நம்ம கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மையை துடைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்ம தாளிக்கிறதுக்காக ஆயிலில் போடுவோம். இதனால் கருவேப்பிலையில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை ஆயில் எல்லாத்தையுமே அப்படி பார்த்திங்கன்னா எல்லாம் கேஸ் அடுப்பில் தெளித்த மாதிரி ஆயிரும். இதனால் கேஸ் அடுப்பு சீக்கிரமாகவே பிசுப்பாயிரும். கேஸ் அடுப்பை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போதுமே நீங்கள் அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் இருக்கிற ஈரத்தன்மையை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை தாளிக்கிற சமயத்தில் அந்த தாளித்த தாளிப்பை கேஸ் அடுப்புலேயே வச்சு நம்ம சட்னியில் சேர்க்காமல் அடுப்பு மேடையில் வச்சுட்டு நீங்கள் சட்னியில் தாளிப்பை சேர்த்திங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பிசுப்பு நமக்கு அடுப்பு மேடையோடு போயிடும். கேஸில் அடுப்பில் வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே பால் காய்ச்சிற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பால் பொங்கி வழிஞ்சு அப்படி அந்த கேஸ் அடுப்பு ஃபுல்லாக ஆயிரும். இதனால் துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை சிம்பிளாக இருக்கிற நேரத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி துடைச்சிடலாம். இதுவே நம்ம அவசரமாக சமைச்சிட்ருக்க சமயத்தில் துடைக்கணும் அப்படிங்கிறது பெரிய ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற வேண்டிய வேலையாக இருக்கும். இதனால் நீங்கள் எப்போதுமே பால் காய்ச்சிற சமயத்தில் பால் சட்டி மேலே இந்த மாதிரி ஒரு மரத்திலான கரண்டி வச்சுருங்க. கரண்டி இல்லை நீங்கள் சில்வர் கரண்டி கூட உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பால் பொங்கி வழிஞ்சாலும் அந்த பார்டரை தாண்டி கீழே வழியாது. இதனால் உங்களுக்கு கேஸ் அடுப்பு துடைக்கிற வேலை நிறையாவே மிச்சமாக இருக்கும். கேஸ் அடுப்பு நீட்டாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எப்போ கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணாலும் சரி, அந்த கேஸ் அடுப்பில் இருக்கக்கூடிய பர்னரை இந்த மாதிரி குட்டியாக பிளேட் அல்லது சாசர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதனால் நம்ம க்ளீன் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அதில் அந்த ஈரத்தன்மை படாமல் இருக்கும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி பர்னர் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம வீட்டிலையே வந்து ஒரு லிக்யூட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த லிக்யூடு நீங்கள் போடுறதுனால உங்கள் கேஸ் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக நான் ஒரு ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். அதோட தொடர்ந்து நம்ம வீட்டில் நார்மலாக லிக்யூட், விம்பார் லிக்யூட், எந்த லிக்யூட் இருந்தாலும் சரி அந்த லிக்யூட் எடுத்துக்கோங்க. லிக்யூட் அதிக அளவில் உங்களுக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக மட்டும் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு அந்த லிக்யூடுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருங்க. இது வந்து வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னாலும் கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து ரெடி ஆகிருச்சு. இந்த ஸ்ப்ரே வச்சு தான் நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம்.
கேஸ் அடுப்பை நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறமா அதில் எப்போ க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணுறப்ப எந்த இடத்துல உங்களுக்கு கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே அந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ண செகண்டுக்கு ஒரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக நீங்கள் அப்படி தொடச்சிட்டே வந்தால் போதும். அது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். இதுக்காக நம்ம அடுத்த தண்ணி வச்சு புதுசாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு தடவை துடைக்கையிலே கேஸ் அடுப்பில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போயிடும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி கேஸ் அடுப்பு க்ளீனிங் வீடியோஸ் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நீங்கள் வீக்லி 1 டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டாவே போதும். அடுத்ததாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம சமைக்கிற சமயத்தில் முக்கியமாக பால் காய்ச்சிற சமயத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால் பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு பால் பாக்கெட்டை அவசரமாக உடச்சி பாத்திரத்தில் சேர்ப்போம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவசரத்தில் பால் பார்த்திங்கன்னா நிறையவே கீழே வழிஞ்சிரும். இதனால் நம்ம கேஸ் அடுப்பை சுத்தம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவசரத்தில் பால் காய்ச்சி டீ போடணும், அடுத்ததான் இந்த கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணணும், நிறைய வேலையை நம்மளே ஏற்படுத்திக்குவோம். எப்போதுமே நீங்கள் பால் காய்ச்சினாலும் சரி, இல்லை மற்ற எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை அடுப்பு மேடையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துட்டோன்னா பால் கீழே சிந்துச்சு அப்படின்னாலும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கலாம். இதனால் உங்களுக்கு கேஸ் அடுப்பு சீக்கிரமாக அழுக்காகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.